Hello guys, so இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா speed versus velocity. Okay, so இதுக்கு முன்னாடி வீடியோல distance versus displacement பத்தி கிளியரா ஒரு எக்ஸாம்பிளோட சால்வ் பண்ணிருந்தோம். ஓகே, சோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe to Biofuse Academy channel. Okay, let's get started. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா speed versus velocity. ஓகே, சோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன பார்ட் டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும்? See, யூனிட் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீடும் வெலாசிட்டியும் வந்து சேம் தான், பிக் டிஃபரன்ஸ். ஸ்பீடுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, வெலாசிட்டினா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ஸ்பீட் என்னது? ரொம்ப ஸ்பீடா போறான், சைக்கிள்ல ரொம்ப ஸ்பீடா போறான், பைக்ல ரொம்ப ஸ்பீடா போறான்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன ஸ்பீடுனா? ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது ரேட் சேஞ்ச்? புரியல சார். ஒண்ணு இல்ல, அதாவது ஒரு மோஷன், அதாவது ஒரு மூவ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம பேசுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், காலம். சரியா? சோ நம்ம டைம் வச்சு பேசுறோம். இப்போ அவன் 5 மினிட்ஸ்ல 20 மீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டான். 5 மினிட்ஸ்ல 20 மீட்டர் அவன் ஓடி இருக்கான். அதுதான் ஸ்பீட். ஸ்பீட் தான் ஒண்ணு இல்ல, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் என்னது? டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். ஓகே, இது யூனிட் எப்படி வரும்? எஸ்ஐ யூனிட். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்னு எடுத்துப்போம், செகண்ட் எடுத்துப்போம். ஓகே, அதுதான் ஸ்பீடு தான், டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். இதே வந்து ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ இதுக்கும் எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? மீட்டர் பர் செகண்ட் தான். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து சைக்கிள் ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து 10 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு 10 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து 20 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஸ்பீடு என்ன? அப்ப என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு 2 வேல்யூஸ் இருக்கு, கரெக்டா? சோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ, இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வேல்யூ இருக்கு. சோ அது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் தரேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு 5 மீட்டர்ஸ் கவர் பண்றேன். 5 மினிட்ஸ்ல ஐ கவர் 5 மீட்டர்ஸ். அடுத்த 5 மினிட்ஸ்ல நான் என்ன பண்றேன்? 10 மீட்டர்ஸ் கவர் பண்றேன். சைக்கிள்ல அவ்வளவு வேகமா போறேன். சோ இப்போ என்ன பண்ணுவேன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கேன்னா 5 + 10 15. ஓகே, டோட்டல் டைம் எவ்வளவுனா 5 + 5. So 15 meter by 10 minutes. மீட்டர் பர் செகண்ட். சோ இதுதான் ஆன்சர். சரியா? சோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா ஒண்ணும் இல்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ வெறும் ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ ஒரே ஒரு இது, இப்போ நான் வந்து 1 ஹவர்ல 60 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன் அப்படின்னா அது ஸ்பீடு. ஆனா வந்து நான் வந்து 1 ஹவர்ல 60 கிலோமீட்டர் பண்ணேன். அடுத்த செகண்ட் ஹவர்ல நான் வந்து 80 கிலோமீட்டர் பண்ணேன். தேர்ட் ஹவர்ல ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆவரேஜ் எடுத்தாதான் ஃபுல் ஆன்சரா கொடுக்க முடியும். சரியா? அது வந்து ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ வெறும் ஸ்பீடுக்கும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஒண்ணு இல்ல, டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், தட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது, ஒன்லி வேல்யூ. ஓகே, 5 மீட்டர் பர் செகண்ட், 10 மீட்டர் பர் செகண்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஓகே, இதே நான் வந்து வெலாசிட்டிக்கு எடுத்தேன்னா வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அங்கதான் கேட்சே இருக்கு. இதனால ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டா? வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம். இப்போ நம்ம முன்னாடி வீடியோல ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வருது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வருதுன்னா அதுதான் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு வெக்டர். சோ அதனாலதான் velocity is a vector quantity. velocity வந்து ஒரு வெக்டர். சோ velocityல வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். ஓகே, ஆனா வந்து ஸ்பீட்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாது. இட் குட் பி ஐதர் 0 ஆர் சம் வேல்யூ. பாசிட்டிவ் நெகட்டிவ்ல மென்ஷனே பண்ண மாட்டோம். சரியா? ஆனா நம்ம வெலாசிட்டில மென்ஷன் பண்ணணும், பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் சைன் போடுவோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா வெலாசிட்டி பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி நெகட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோனா வெலாசிட்டி ஜீரோ. கிளியரா? இதே மாதிரி வெலாசிட்டி மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
What is that average velocity? ஒண்ணு இல்ல, total displacement by total time. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். total displacement by total time. SI யூனிட் என்ன வரும்? வெரி குட், மீட்டர் பர் செகண்ட். ஓகே, வெலாசிட்டிக்கு சேம் SI யூனிட் தான், மீட்டர் பர் செகண்ட். சோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸ்பீடு வந்து ஸ்கேலர், வெலாசிட்டி வந்து வெக்டர். ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவோம். ஆனா வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு தான் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுவோம். சோ அதுக்கு தான் நான் சொன்னேன், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியலன்னா இது புரியாது. சோ இந்த வீடியோவை வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிளியரா புரிஞ்சுட்டு அப்புறமா இதுக்கு வாங்க, இது ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம டீடைலா முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியரா புரிஞ்சிடும் என்னது வந்து வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட், அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். So Sarang takes 50 seconds to swim from one end to the other end of a 25-meter long pool. Find his average speed and average velocity within the time interval of 50 seconds. Okay, so pool உடைய length கொடுத்திருக்காங்க 25 meter long. Okay, so இத பண்றான், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். சாரங் என்ன பண்றான், இங்க இருந்து இங்க ஸ்விம் பண்றான். ஓகே, மறுபடியும் இந்த பாயிண்ட்ல இருந்து again he is coming back here. So இது பாயிண்ட் A ன்னு வெச்சுப்போம், இங்க பாயிண்ட் B ன்னு வெச்சுப்போம். So A to B, B to A. A to B, B to A. Okay, so இந்த மாதிரி from one end to the other end அதான் போட்டிருக்கான், from one end to the other end, from one end to the other end again he comes back. Okay, so length of the pool பாத்தீங்கன்னா 25 meter long pool. So இதோட average speed, average velocity கேட்கலாம். Okay, so solution பார்த்தலாமா? Solution. So average speed உடைய ஃபார்முலா என்ன? ஸ்பீட் வந்து என்னது, இது ஸ்கேலரா வெக்டரா? இது வந்து ஸ்கேலர், கரெக்ட். அப்ப ஸ்கேலர்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வரும், velocity வந்து வெக்டர் குவாண்டிட்டி, அப்ப நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வரும். ஓகே, சோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். சோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ சாரங் வந்து எவ்வளவு மீட்டர் கவர் பண்ணிருக்கான் டோட்டலா? பூலுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 25 மீட்டர். ஓகே, சோ one end to other end 25. So again he comes back. So அப்ப 25 plus 25 50 மீட்டர் கவர் பண்ணிருக்கான். ஓகே, சோ அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் பிளஸ் 25 மீட்டர். ஏன்னா 25 மீட்டர் இங்க போறான், மறுபடியும் 25 மீட்டர் ரிட்டர்ன் அடிக்கிறான். சரியா? அப்ப வந்து நமக்கு 25 பிளஸ் 25 வரணும். ஓகே, டோட்டல் டைம் என்ன கைஸ்? within a time interval of 50 seconds. So இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையுமே 50 செகண்ட்ஸ்ல சாரங் கவர் பண்றோம். அப்ப டோட்டல் டைம் என்ன வரும்? 50 செகண்ட்ஸ். வெரி குட். அப்ப டோட்டல் டைம் இஸ் 50. So 25 plus 25, 50 meter by 50 seconds. That is 1 meter per second. So இதுதான் வந்து நம்மளுடைய average speed. இப்ப average velocity எப்படி வரும்? Average velocity formula என்ன? Total displacement. Very good. So average velocity வந்து total displacement by total time. ஓகே, சோ இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் தான் நான் பார்க்கணும், இங்க வந்து டிஸ்டன்ஸை பார்க்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. 25 plus 25 50, அது வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் இனிஷியல் அண்ட் தி ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? சோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் தி இனிஷியல் அண்ட் தி ஃபைனல் பாயிண்ட். இப்ப சாரங் என்ன பண்றான், A ல இருந்து B க்கு போறான், மறுபடியும் B ல இருந்து A க்கு வந்துட்டான். சோ அவனுடைய இனிஷியல் பாயிண்ட் A, ஃபைனல் பாயிண்ட் A தான். ஓகேவா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் both are A. அப்ப அவன் என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் பண்ணிருக்கான்? 0. இத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் 0. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர். ஓகே, சோ இதுல வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 0. சோ ஆவரேஜ் வெலாசிட்டில டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 0. டோட்டல் டைம் வந்து 50 செகண்ட்ஸ். சோ இட் இஸ் 0 மீட்டர் per second. சோ டிஸ்பிளேஸ்மென்ட் எதுவுமே இல்ல, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சேமா இருக்கதோட டிஸ்பிளேஸ்மென்ட் 0. therefore average velocity is 0. சோ மீட்டர் தான் வந்து இதுல கொடுத்திருக்கான். ஓடோமீட்டர் இஸ் நதிங் பட் தி ஸ்பீட் டயல். ஓகே, இப்போ இந்த ஓடோமீட்டர்ல என்னன்னா ஒரு பைக் உடைய ஓடோமீட்டர் இது. இட் ஷோஸ் 1600 கிலோமீட்டர் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ட்ரிப். ஓகே, ஸ்டார்டிங் டைம்ல 1600, எண்ட் பண்றம்போது 2000 கிலோமீட்டர்ஸ் பண்ணிருக்கான். ஓகேவா? இஃப் தி பைக் took 16 hours, ஆவரேஜ் ஸ்பீட் கேக்குறான். ஓகே, சோ இதுல எப்படி சொல்யூஷன் கவர் பண்ணலாம்?
சோ ஃபர்ஸ்ட் இத பிராக்டிகலா திங்க் பண்ணனும். ஸ்டார்டிங்ல நான் இப்ப பைக் ஸ்டார்ட் பண்றம்போது 1600 காட்டுது. ஓகே, ஸ்டார்டிங் அதாவது ஓகே at time t is equal to 0 எனக்கு காட்டுறது வந்து 1600 கிலோமீட்டர். சரியா? at time 16th hourல நான் ட்ரிப்பை முடிச்சிட்டேன். எனக்கு காட்டுற டிஸ்டன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர் நான் கவர் பண்ணிருக்கேன்? we have to subtract. சரியா? ஸ்டார்டிங் வந்து 1600, n வந்து 2000. அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு வரும்? நமக்கு வர்றது வந்து 400 கிலோமீட்டர்ஸ். சோ நான் 16 ஹவர்ஸ்ல 400 கிலோமீட்டர் வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 400 கிலோமீட்டர் ஐ ஹவ் டிராவல். டோட்டல் டைம் எவ்வளோ? 16 ஹவர்ஸ். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் பண்ணிருக்கோம். சோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, 2000 அப்படின்னு போடுவோம். அது தப்பு. சரியா? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இனிஷியலா 0ல ஸ்டார்ட் பண்ணல, நம்ம ஸ்டார்ட் பண்ணதே 1600 கிலோமீட்டர்ல. சோ அதனால நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். 16 ஹவர்ஸ். ஓகே, இப்போ கிலோமீட்டர் பர் hour. ஓகே, சோ இது எப்படி நான் மீட்டர் பர் செகண்ட்ல எனக்கு வேணும். எனக்கு SI யூனிட்ல வேணும். ஆவரேஜ் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னா கிலோமீட்டர் பர் hour ஒரு நோட் தரேங்க. ஓகே, இது வந்து கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. சரியா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிலோமீட்டர் பர் hour to meter per second multiplied by 5/18. Multiplied by 5/18. இதே வந்து மீட்டர் per second to kilometer per hour 18/5 multiplied by 18/5. ஆன்சர் வந்து என்னன்னா 6.9 meter per second. ஓகே, சோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பார்த்திருக்கோம். ஓகே, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சோ அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் அந்த கான்செப்ட்ல நம்ம கொண்டு போகணும். சோ ஆவரேஜ் ஸ்பீட் வேற, ஆவரேஜ் வெலாசிட்டி வேற. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்ம வழக்கத்துல வந்து ஸ்பீடே வெலாசிட்டியும் சேர்த்து சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஸ்பீட் வேற, வெலாசிட்டி வேற. ஸ்பீட் வந்து ஸ்கேலர், வெலாசிட்டி வெக்டர். ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷன், நம்ம ஆக்சலரேஷன் பத்தி டீடைலா ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.